அன்பார்ந்த உறவுகளுக்கும் ஆருயிர் நட்பிற்கும் ஆசிரியை ஆனந்தியின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாரம் ஒரு தகவல் என்ற தலைப்பில் இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ளதோ அன்பு. அன்பு பற்றிய ஒரு சிறு கதையை உங்களுக்கு விளக்குகின்றேன். குடும்பத் தலைவரின் கனவில் கடவுள் தோன்றினாராம். நாளை உங்கள் வீட்டை விட்டு செல்லப் போகிறேன், என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு தலைவர் குடும்பத்துடன் ஆலோசித்து விட்டு நாளை சொல்கின்றேன் என்றார். அவ்வாறு குடும்பத்துடன் ஆலோசிக்கும் பொழுது மனைவியோ நிறைய நகைகளும் பெரிய வீடும் வேண்டும் என்றார். மகனோ கிரிக்கெட் பிளேயர் ஆக வேண்டும் என்றார். மகளோ நல்ல பாடகியாக வேண்டும் என்றார். ஆனால் அவரின் தாயோ, அப்பா, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக அன்பாக அனைவரும் அரவணைத்து வாழ வேண்டும் என்று கேள் என்று சொன்னார். அம்மா கூறினால் அர்த்தம் உள்ளது என்று நம்பி அத்தலைவரும் அவ்வாறே அடுத்த நாள் கனவில் வந்த கடவுளிடம் கேட்டார். கடவுளோ, அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியும் இருக்கும் இடத்தில் நான் நிரந்தரமாக வாசம் செய்வேன், என்னை போக விடாமல் நீங்கள் தடுத்து விட்டீர்கள் என்று கூறிவிட்டு மறைந்தாராம். இதையே வள்ளலாருடைய திருவருட்பாவில் மிக அழகான பாடல் ஒன்றை உங்களுக்கு விளக்குகின்றேன். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்கு உட்படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்து அமரமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே. ஆண்டவர் அன்பில் ஐக்கியம். இயற்கை முதல் இறைவன் வரை அனைத்துமே அன்பின் ஐக்கியம் என்பதை மிக துல்லியமாக, அன்பின் ஆற்றலை மிக அழகாக வள்ளலார் விளக்கியுள்ளார். இது மட்டுமல்ல, திருமூலரின் பாடல் ஒன்று, அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின், அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. அன்பும் சிவமும் வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்று மிக அழகாக தன் பாடல் வழி திருமூலர் விளக்கியுள்ளார். திருவள்ளுவர் கூறும் திருக்குறளை பாருங்கள். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. உலகத்தில் இன்பமுடையவர்கள் வாழும் சிறப்பு என்னவென்றால் அவர்கள் அன்பு கொண்டு இல்வாழ்க்கை நடத்தியதன் பயன்தான் என்று மிக அழகாக விளக்கியுள்ளார். ஆனால் இன்றோ குடும்பத்தில் உற்றார் உறவினருடன் சண்டை, கணவன் மனைவியிடையே சண்டை, அக்கம் பக்கத்து வீட்டாருடைய சண்டை, இப்படியே அண்டை வீட்டோடு நட்பில்லாமல் போனால் அண்டை நாட்டோடு எப்படி நட்பு கொள்ள முடியும்? ஆகவே தோழர்களை சிந்தியுங்கள், அன்பை விதையுங்கள், மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.